கண்டிப்பா அது வளர்ச்சி தான். இப்போ இது நெறைய பேர் சொன்ன விஷயம். இது எனக்கும் நடக்குது ஆக்சுவலா. நான் என்ன பண்றேன், நைட் என்னால ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நானும் ஒர்க் பண்றேன். ஏன்னா, என்னால நெனச்சதெல்லாம் பண்ண முடியுது. ஓகே. இப்போ நெனச்சதெல்லாம் என்னால பண்ண முடியுதுன்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிக்கர் திங் அப்படின்றதே நம்மளால டிஃபைன் பண்ண முடியல. இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் ஒரு டைம்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் கரெக்ட்டா. என்னால எவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஆனா அது நெனச்சது அப்படின்னா, ஒரே நாள்ல கிட்டத்தட்ட எத்தன ஒரு 1,00,000 லைன் கூட எழுத முடியும். ஓகே. அப்படிங்கும்போது ஆக்சுவலா வந்து சேச்சுரேட் ஆகி மனுஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுன்றதே தெரியல. ஓகே. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போய் நிக்கிறோம். இதுக்கு உண்மையிலே டைம் தான் பதில் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா இது இது இன்னொரு விஷயம் என்னன்னா, மனுஷங்க தேவைப்படுற 100 பேர் தேவைப்படுற இடத்துல 5 பேர் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஸ்கோப் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம உலகத்துல இவ்வளோ ஜாப் இருக்கு. 100 பேர் பண்ணதுக்கு உண்டான ஒர்க் இருக்கு. ஆனா எனக்கு 100 பேர் ஒர்க் பண்றது தேவையில்லை. எனக்கு 5 பேர் தான் ஒர்க் பண்ண தேவை. 95 பேர் தேவையில்லைன்னா அந்த 95 பேர் என்ன பண்ணுவாங்க? ஓகே. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ப்ராப்ளமாவே போகுது. ஸோ இப்போ என்னன்னா, அந்த 5 பேர் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்கில்டா இருக்கணும் அந்த வேலையில. அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும். 95 பேரோட ஸ்டஃப் 5 பேர் பண்ணணும். 5 பேர் ஆமா. இல்ல கண்டிப்பா அது பண்ண முடியும். இப்போ இருக்கிற டூலை வச்சு கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்துருச்சு உண்மையிலே. வரலன்னு சொல்ல முடியாது. 100% வருது. அதை நாமளும் விட்னஸ்